உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எசேக்கியேல் 37:5 இதுவும் நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். யார் சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் இது செய்தார். நம்ம இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தார். இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணார். அப்படி பிரவேசிக்க பண்ணோன்னே அது உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாக எழும்பிட்டு என்று சொல்லி நம்ம எசேக்கியேல் 37 பார்க்குறோம். இதில் என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உலர்ந்து போய் ஒன்றுக்கு உதவாத எலும்புகளைப் போல நம்ம இருக்கிறோமா? நம்ம எல்லாம் ஆண்டவர் சார் உயிரடைய செய்து ஒரு பெரிய சேனையாக, அவருடைய சேனையாக மாற்றுகிறார். நம்ம எல்லாம் நாம் விசுவாசிப்போம். அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் அவர் போய் எப்படி அந்த எலும்புகளெல்லாம் உயிரடைய செய்தார், ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறார். அது எல்லாம் உயிரடைந்து ஒன்றோடொன்று இசைந்து ஒரு பெரிய சேனையாக எழும்புகிறது என்று பார்க்குறோம். நம்ம வீட்டிலையும், நம்ம குடும்பத்திலும், நம்முடைய தொழிலிலும், நம்முடைய வியாபாரத்திலும், நம்முடைய ஊழியத்திலும் உலர்ந்து எலும்புகள் போல ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுதா? இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணி உயிரடைய செய்வேன். நம்ம விசுவாசிப்போம். நம்மையும் உலர்ந்த எலும்புகள் போல நம்மையும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி நம்ம என்ன சில எழுப்புவார், உயிர் அடைய செய்வார். நாம் விசுவாசிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை ஒரு சேனையாக நம்மையும் உருவாக்கி, உலர்ந்த எலும்புகள் போல இருந்து நம்மையும் உயிரடைய செய்து சேனையாக உருவாக்கி அவருக்காக நாம் வாழும்படியாக செய்ய போகிறார். நாம் விசுவாசிப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென்.